மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது? இங்க ஹவுஸ் ஓனர் மாமாவும், மாமியும் எப்படியாச்சும் உண்மைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைய பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காவேரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் ஏகாதசி அப்படிங்கிறதுனால விரதம் இருக்கிறாங்க. நம்ம மாமி காவேரி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மாமா இருந்துகிட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு நம்ம எதா இருந்தாலும் விஜய் கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி அந்த டிஃபன் கேரியில வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம நேரா வந்து விஜய் கிட்ட குடுத்துடுறாங்க. விஜய் கிட்ட குடுத்து, "நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நீங்க அவமானப்படுறத என்னால பார்க்கவே முடியல. உங்களுக்கு தேவையா இதெல்லாம்?" அப்படின்னு நம்ம விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு போறாங்க நம்ம காவேரி. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து அந்த டிஃபன் கேரியில எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம மாமாவும், மாமியும் அங்க வந்துடுறாங்க. ஆனா விஜய் அவங்க கிட்ட ஃபுல் உண்மையும் சொல்லாம அப்படியே பிளேட்டையே மாத்திடுறாப்ல. எங்க 2 பேத்துக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல. நாங்க 2 பேருமே காதலிக்கிறோம். அது காவேரி அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம மாமா, மாமி கிட்ட பயங்கரமா கதைய பொய்யா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ நெறைய எபிசோட் ஃபுல்லாவே சும்மா உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாப்ல நம்ம விஜய். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாமா, மாமி அத எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல அப்கமிங்ல. அதே டைம்ல நம்ம காவேரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் வாங்கிக்கிட்டு வந்த அந்த சீர்ல இருந்து ஒரு கிஃப்ட்ட மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்க நகை தான். அத எடுத்து தன்னோட கழுத்துல காவேரி போட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இத நர்மதாவுக்காக தானே வாங்கிக்கிட்டு வந்தாரு. நம்ம போடக்கூடாது அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. சோ இன்னி எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு. இந்த பக்கம் நம்ம குமரன் வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு நம்ம விஜய் எடுத்துக்கிட்டு வந்தது தானே கரெக்ட்டா இருந்துச்சு. அவரு தான் டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாரு. நாமளும் அது மாரி வந்திருக்கணுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.